Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தீபன், இந்த சமயபுரம் மாரியம்மன் கோயில் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வரக்கூடிய வேளையில் ஆடி பிறப்பு என்பது அங்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது? பக்தர்களின் வருகை எவ்வாறாக இருக்கிறது? பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. அதாவது ஆடி மாதம் முதல் நாள் முதல் வெள்ளி இன்று என்பதால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களில் அதிகாலையிலிருந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அனைத்து அம்மன் கோவில்களிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதிகாலையிலிருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு மட்டுமல்ல உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்ற அம்மன் தலத்துக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக விளங்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஆடி மாதத்தில் முதல் நாள் முதல் வெள்ளி என்பதால் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வெள்ளிக்கிழமையாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஆகையால் குறிப்பாக அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் வழிபாடு நடத்தினால் நினைத்த காரியங்கள் யாவும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். அதிலும் குறிப்பாக ஆடி மாதம் பிறப்பு ஆடி முதல் வெள்ளியும் இணைந்து வரும் இன்றைய தினம் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. இதையொட்டி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நேற்று இரவு முதலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் சமயபுரம் கோவிலுக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்கள் நேற்று இரவே கோவில் வளாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தங்கியிருந்து இன்று அதிகாலை அங்கே புனித நீராடி பின்னர் நடை திறக்கப்பட்டவுடன் நீண்ட வரிசையில் நின்று மாரியம்மனை பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இதில் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாமல் பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, கரூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சமயபுரம் கோவிலில் தற்போது குவிந்துள்ளார்கள். பக்தர்கள் பலர் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் பொருட்டு மொட்டை அடித்தும் தீச்சட்டி ஏந்தியும் அழகு குத்தியும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வருகிறார்கள். பக்தர்களின் கூட்டம் அலைமோதுவதால் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக சமயபுரம் மாரியம்மன் கோவிலை சுற்றிலும் ஏராளமான போலீசார்கள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தடையின்றி செய்யப்பட்டுள்ளது. மேலும் வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்கள் வசதிக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் கூடுதல் சிறப்பு பேருந்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நேரம் செல்ல செல்ல பக்தர்களின் வருகை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த கூடுதல் ஏற்பாடுகளும் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. காவல்துறையும் ஆங்காங்கே தற்காலிக சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்டு ஒளிபெருக்கி மூலமாக பக்தர்களுக்கு அறிவுரை வழங்கி வருகிறார்கள். இன்று ஆடி மாதம் முதல் வெள்ளி என்பதால் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வெள்ளியாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஆகையால் தான் உலக அளவில் அம்மன் தலத்துக்கு உகந்த தலமாக இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அதிகாலையிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து தன்னுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி வருகிறார்கள். இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் நாம் விரதம் இருந்து அம்மனுக்கு முறையாக வழிபட்டால் நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பதில் ஒரு ஐதீகம் உள்ளது. அதன் அடிப்படையில் தான் பொதுமக்கள் அதிக அளவில் அம்மன் ஆலயத்துக்கு வந்து சாமி தரிசனம் சென்று செல்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தீபன். சுரேஷ்குமார், ஆடி முதல் வெள்ளி மற்றும் ஆடி 1 இவை இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய நிலையில் தண்டுமாரியம்மன் கோயிலில் இந்த சிறப்பு குறித்த பல விஷயங்கள் எவ்வாறாக இருக்கின்றன, மேலும் பக்தர்களின் வருகை எவ்வாறாக இருக்கிறது? பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஆடி மாதத்தை பொறுத்தளவில் பெண்களுக்கு மிகவும் ஒரு உகந்த மாதமாக இருந்து வருகிறது. குறிப்பாக அம்மனை வழிபடுவதற்காக பெண்கள் மிக ஆர்வமுடன் அம்மன் கோவில்களை நோக்கி படையெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இந்து சமய வழிபாட்டில் சக்தியை பல்வேறு வடிவங்களில் அருள்பாவிக்கின்ற சக்தி தெய்வத்தை மாரியம்மன், காமாட்சி, மீனாட்சி, அபிராமி என பல்வேறு வடிவங்களில் அருள்பாவிக்கின்ற சக்தியை பெண்கள் விரதம் இருந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கிய மாதமாக ஆடி மாதம் இருந்து வருகிறது. அதில் குறிப்பாக இன்று ஆடி மாதத்தின் முதல் வெள்ளியாக இருப்பதால் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தினமாக பார்க்கப்படுவதால் ஒவ்வொரு அம்மன் கோவில்களிலும் அம்மனை சிறப்பாக அலங்காரம் செய்து மக்கள் வழிபடுவதற்கு ஏற்ப பிரத்யேக பூஜைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த வகையில் நாம் இருக்கக்கூடிய தண்டுமாரியம்மன் கோவிலிலும் காலையில் இருந்தே பெண்கள் அம்மனை வழிபடுவதற்காக வரிசை கட்டி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. பக்தி பரவசத்துடன் இங்கு நெய் விளக்கு ஏற்றுவதாகட்டும், அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தில் விளக்கு ஏற்றுவதாகட்டும், மாலைகள், பூ மாலைகள் என அம்மனுக்கு சாட்டுவதற்காக வாங்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பெண்கள் தங்கள் கைகளில் ஏந்தியவாறு கோவிலுக்குள் படையெடுத்துட்டு வராங்க. இந்த மாதத்தில் அம்மனை வழிபடுவதற்கு முக்கியமாக பார்க்கப்படும் பல்வேறு காரணங்களாக குடும்பத்தில் நல்ல வளம் இருக்க வேண்டும், ஆரோக்கியம் பெருக வேண்டும், செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் உள்ளிட்ட காரணங்களுக்காகவும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாக வேண்டும் என்றும்
திருமணமான பெண்களுக்கு அவர்களுடைய கனவின் ஆயுட்காலம் நீட்டிக்க சிறப்பு வழிபாடு மேற்கொள்வார்கள். குழந்தை பேறு இல்லாத பெண்கள் குழந்தை பேறு வேண்டி விரதம் இருந்து அம்மனை வழிபடுவார்கள். இது போன்ற காலகட்டங்களில் ஆடி வெள்ளி தினத்தன்று இது போன்ற விரதம் இருந்து வழிபடும் போது தங்களது வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. அந்த வகையில் பெண்கள் பக்தி பரவசத்துடன் தற்சமயம் இந்த கோயில்களில் வரிசையாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக இது தென்மேற்கு பருவமழை காலம் என்பதால் நல்ல மழைப்பொழிவு இருந்து விவசாயம் செழித்து விளைச்சல் அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு சமய வழிபாடும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆடி மாதத்தை அம்மன் கோவில்களில் மிக பிரத்யேகமாக பெண்கள் வழிபடுவதற்கு காரணமாக அமைந்தது காலமாக. அந்த வகையில் இந்த நவீன உலகத்திலையும் பெண்கள் எப்பொழுதுமே அம்மன் வழிபாடு என்பது சிறப்பாக மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கோவையில் உள்ள பல்வேறு அம்மன் கோவில்களும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பெண்களும் இந்த ஆடி வெள்ளியை மிக பிரத்யேகமாக பக்தி பரவசத்துடன் வழிபட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆடி வெள்ளியை முன்னிட்டு தண்டுமாரியம்மன் கோயிலில் பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றார்கள். கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.